ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா, எப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட்ஸ் ஆரம்பிக்கிறத பற்றி. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஆனாலும் எனக்கு எப்படி சொல்ல, ஒரு பர்பஸ் மாதிரி இது ஃபீல் ஆகுது. இதை ரெக்கார்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு என் மைண்டு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ யாருக்காவது ஹெல்ப் பண்ணுது நான் நினைக்கிறேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஃபிட்டாக இருக்கேன், ஓகேயா. நான் ஒரு ஜிம் ட்ரெயினர். ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் அவுட்ஸ் எப்படி சொல்ல கஷ்டமாக தான் இருந்து பண்ண ரொம்ப ஈஸியாகிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட்ஸ் ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு ஒன்றுமே தெரில, எதுக்கு லைஃப் என்ன ஏது ஒன்றும் தெரில, ஏதாவது பண்ணணும். ஓகே, நான் சொல்ல நல்லா கவனிங்க. உங்கள் டிசிப்ளின் அதுதான் உங்களுக்கு உங்கள் லைஃப்பை திருப்பி மீட்டு தரப்போகுது, மொமெண்டமாக தரப்போகுது. ஸோ சில ஹேபிட்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்று ஃபிட்னஸில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொன்று வந்து பணம் சம்பாதிக்கிறது. அது நானே ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள். அது ஒன்று, உங்கள் கோல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். மெயினாக ஃபிட்னஸ் தான். உங்கள் லைஃப் எங்கேயுமே போகலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபிட்னஸ் ஆரம்பிங்க. ஏன்னா ஃபிட்னஸ் வந்து 1+1=2. அதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸியான ஒன்று. இப்போ நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, ஒரு கோல் வைங்க, வெயிட் கோல் வைங்க. ஃபிட்னஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் இன்டெப்த்தாக ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபிட்னஸ், மைண்ட் செட் தான் எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். சில மைண்ட் செட்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் தான் பெட்டர், உங்களை விட யாருமே பெட்டர் இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி தான். நீங்கள் நினச்சா யாரையும் பீட் பண்ணலாம், உங்களால் எதுவும் முடியும். உங்களோட ரூமில் நீங்கள் போகிறீங்க, உங்களோட பெட்டர் யாருமே இல்லை. ஏதோ அவங்க 1-2 விஷயங்கள் பண்ணி கொஞ்சம் மேலே இருக்காங்க. ஆனால் எல்லா விஷயத்துலையும் உங்களோட மேலே இல்லை. கொடுத்த வாய்ப்புகள் ஒரே மாதிரி கொடுத்துருந்தா நீங்களும் அவங்களோட பீட் பண்ணிடலாம். ஸோ யாருமே பெஸ்ட் இல்லை. ஸோ no one is better than you, fuck everybody. அந்த மாதிரி தான். நீங்கள் தான் பெஸ்ட்டு. heavy is the head that wears the crown. அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, அங்கே நீங்கள் தான் பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கணும். அப்படி நினச்சா நீங்கள் தான் பெஸ்ட். சப்போஸ் உங்களோட பெஸ்ட்டு யாராவது இருப்பாங்க, ஆனாலும் நீங்கள் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில மைண்ட் செட்ஸ் தான் எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மைண்ட் பாடியை ஷேப் பண்ணி நல்ல லைஃப் கொண்டு வரும். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஈஸி. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எப்படின்னா, ஒரு கோல் வைங்க. இந்த மாதம் இப்போ மார்ச் முடிய போகுது. ஓகே, இந்த மாதம் முடியக்குள்ள நான் 1 கிலோ கூடணும். ஓகே, நீங்கள் ஜிம்முக்கே போனதுன்னா ஓகே, நான் ஒரு ஜிம்முக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதத்துக்குள்ளே வரணும். அவ்வளோதான். சும்மா பார்த்துட்டு வரணும். டம்பிள்ஸ் எப்படி இருக்குது. ஓகே, அடுத்த மாதத்துலேருந்து ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் ஈஸி. நெட்டில் புஷ் புல் லெக்னு அடிங்க. இல்லை ஒரு நாள் செஸ்ட் பேக் இல்லாட்டி ஒர்க் அவுட்டுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன ஒர்க் அவுட் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். சிம்பிள். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வாங்க. சிம்பிள், பேசிக். இப்போ ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நம்ம கோல். நம்ம பண்ணுறதோ பெரிய ஆளாகணும் ஒன்றும் இல்லை. அந்த ஹேபிட்டை வந்து பழக்கத்தை கொண்டு வரணும். 2 மினிட் ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஹேபிட்டை வந்து உங்களுக்கு கொண்டு வர ஆசையாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மினிட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பழக்கமாகவே வந்துடும். நான் வந்து நைட்டு ப்ரெஷ் பண்ண வந்து யோசிக்கிறது இல்லை. எல்லாம் சாப்பிட்டு எடுத்து முடிச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே பழக்கமாகவே ஆகிட்டு. ஸோ அது 2 மினிட் ரூல். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேபிட்ஸை கொண்டு வரும்போது தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி சொல்ல ஆட்டோ பைலட்டாகவே ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஹேபிட்ஸாகவே. நீங்கள் ஆனால் கான்ஷியஸாக இருக்கணும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஹேபிட்ஸ் பில்ட் ஆயிரும். வேறு என்ன சொல்ல, சின்ன முடிவுகள் நம்ம எடுக்கிற ஒரு கரெக்டான முடிவு, அடுத்து கரெக்டான முடிவு வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆகி உங்கள் லைஃபே அப்படியே சூப்பராக மாற்றும். எனக்கெல்லாம் அப்படி தான். என்ன வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் மேன், ஹேம்ஸா, அந்த மாதிரி. அவங்களாம் சொல்லி கேட்டு தான் நான் ஓரளவுக்கு என் லைஃப்பில் எனக்கு தேவையான விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். மெடிடேஷன் அதுக்கு ஆப்போசிட் வந்து இன்ஸ்டாகிராம். நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா அது இது எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. யூடியூப் போய் நீங்கள் பார்க்கறது கூட யூடியூப் தான். வேறு தேவையில்லாத எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 நிமிஷம் 5 நிமிஷம். அதுவும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட்டில் ஒன்று. வேறு புக்ஸ் படிக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கு புரியுது. எனக்கே நான் புக்கு இருந்தால் வச்சுருக்கேன். அதுவே படிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ உங்கள் வேறு என்ன, ஃபேஸு லுக்ஸ் மேக்ஸிங் இதை வந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு 500 வாட்டி படித்தேன். அது காமெடியாக தான் இருக்கும். இது வந்து ஜாலியாக டெவலப்மெண்ட் தெரியுதா? இந்த மாதிரி சின்ன ஹேபிட்ஸ் உங்கள் டைமை வந்து இன்ஸ்டாகிராம் டிவியில் ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் ஹெல்த்தில் உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஃபஸ்ட் ஒரு 3 ஹேபிட்ஸில் ஆரம்பிங்க. அப்படி படிப்படியாக ஏற்றி மெயினான 3 ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்று பிஸ்னஸ், ஃபிட்னஸ், வேறு ஏதாவது ஒன்று, ஃபேமிலி க்ரோத்து, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து. உங்கள் இது மெயினாக எழுதி வைங்க என்ன அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ 5 நிமிஷம் ஹிட் ஆக போகுது. நான் இந்த வீடியோ ரொம்ப நாள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது வேண்டான்னு கூட நினச்சேன். ஏன்னா என் மனசு விடலை, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ யாருக்கு என்ன அட்வைஸ் வேணுமோ கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. டேக் கேர் பிரதர் ஆர் சிஸ்டர்.